ஹேங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மேரிட் மை கோல்டு ப்ரொஃபஸர் பேட்ச் 23 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ நோவாக்கு வந்து தேங்க் எப்படி சாப்பாடு விட்டுன்னு தெரில. ஒயன் தான் நோவாக்கு நிலாவெல்லாம் காட்டி கதெல்லாம் சொல்லி ஊட்டி விட்டுருப்பா. அதை தேங்க் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பார். அதோட அந்த பழைய நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 22. ஒரு குழந்தைக்கு சாப்பிட விட்டு தெரில, இவன்லாம் குழந்தைய பார்த்து கிழிச்சிட போகிறானா? இங்கே பாரு, ஓவரா பேசுகிற. என் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன, நான் இப்போ தான் என் குழந்தைய பார்த்துருக்கேன். நீ தான் எத்தனை நாள் காட்டாமல் மறைச்சிருந்துருக்க. ஆமாம், நீ பெரிய நாள் தான் பாரு. உங்ககிட்ட அப்படியே குழந்தைய தூக்கி கொடுக்குறதுக்கு. உன்கிட்ட கொடுத்தா அந்த ஷின்மே என் குழந்தைய என்ன பண்ணுவாள் யாருக்கு தெரியும்? ஏய், இப்போ இதுக்கு அவளை இழுக்கிற? உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது நோவாச்சு. எதுக்கு தேவையில்லாமல் ஷின்மே இழுத்துட்ருக்கா? ஓ, உங்களுக்கு அவளை சொன்னால் ரொம்ப கோவம் வருது. அதானே, உங்களோட கரண்ட் ஒய்ஃபை பற்றி சொன்னால் ரொம்ப கோவம் தான் வரும். ஏன்னா அவள் தான் உங்கள் ஒய்ஃப் ஆச்சு. உங்கள் ஒய்ஃபாக்காக நீங்கள் இவ்வளோ சண்டை போடுவீங்களா? இது மட்டும் ஷின்மே கிட்டனா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. ஆனால் இப்போ அவங்க இல்லையே. இப்போ பாருவேன், நீ தேவையில்லாமல் பேசுகிற. நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்ல. சரி, நான் தேவையில்லாமலே பேசிக்கிறேன். உங்களுக்கு என்ன மறந்துட்டியா? இன்னும் நீ என் ஒய்ஃப் தான். உனக்கு எனக்கும் லீகலாக டிவோர்ஸ் ஆகலை. அதுக்கு நான் கூட வாழ சொல்கிறியா? அதான் உனக்கு இப்போ இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. ஓ, கல்யாணம் ஆகலை, ஆனால் கூடி சீக்கிரம் ஆயிரும். அதானே, அப்போது நான் பொண்டாட்டினா என்ன நீ கூட வச்சுக்கிட்டே ஷின்மை வேண கீப்பை வச்சுருக்கியா? வாயின் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஓ, அடிக்க வர? எவ்வளோ ஒருத்திக்காக பொண்டாட்டி அடிக்க வர? அப்படி தானே தயம். நம்ம என்ன தான் லீகலாக பிரேக்கப் சொல்லனாலும் நம்ம எமோஷனலாக நம்மக்கிட்டே இருந்த அந்த லவ் எப்போமோ பிரேக்கப் ஆகிடுச்சு. எப்போமோ நம்ம பிரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், 2 இயர்ஸ் இருக்கும். இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு என் மேலே தனியாக்கிற? அப்போவும் இப்படி தான் இருந்தீங்க, இப்போவும் இப்படி தான் இருக்கீங்க. ஒரு டிஃப்ரென்ஸும் என்னால் கண்டே பிடிக்க முடியல. பிகாஸ் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. வாயன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ட்டு கன்னத்துலேயே அடிச்சிட்டான் வாயனை அப்படியே அவளோட கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறா. நோவா இதை பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சிட்டான். நோவா அழுகிறத தேங்க் பார்த்ததும் ஐயோ இவன் முன்னாடி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. ஓ, முன்னாடியாவது கை தான் நீட்டுவேன், இப்போ அடிச்சிட்டே இல்லை? பரவாயில்ல, உங்ககிட்ட அடி வாங்குறது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது, பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணது போகிறது கிடையாது. என்னையே எப்படி அடிக்கிறேன்னா என் பையனை நீ எப்படி குடும்பப்படுத்துவ? என்ன ஆனாலும் சரி, நோவாவை நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன். உன்னை நான் கம்ப்ளீட்டாக வெறுக்கிறேன். எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை போய் பண்ணி இவ்வளோ நாள் நான் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அது வந்து ஷின்மையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வெறியாகுது உங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு. அப்படின்னு வான் அங்கேருந்து கோவப்பட்டு போயிட்டா. தேங்க் தான், ஐயோ நமக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக ஷின்மை வந்து, என்னாச்சு தயம்? ஏன் வான் அவ்வளோ கோவமாக போகிறா? நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன? கையெறி மேலே எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் வந்து தொலைஞ்சிது. நீ என்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வந்து தொலைஞ்சோ? போ பேசாமல், என்ன டென்ஷன் ஏற்றாத. இப்போ என்ன அவளுக்காக நீ என்ன திட்டுறியா? என்ன போ சொல்கிறியா? ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை நாள் உன்னை நான் கூட வச்சுருந்ததே பெரிய விஷயம். ஒழுங்காக புருஷன் கூட சமாதானம் ஆகி அவன் கூட போகிற வழியை பாரு. தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணி தெரியாதா? சரியா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன்னை வாயனை அப்படி மாற்றி வச்சுருக்கா. நான் உன்னை ஹஸ்பண்ட் கிட்டலாம் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என் கூட இருப்பியா? நீ என்ன சொல்லி என் கூட வந்த? நான் 2 இயர்ஸ் மட்டும் உன் கூட இருக்கேன், அதுக்கப்புறம் என் புருஷன் கூட போயிடுவேன்னு சொன்னில்ல. இப்போ என்ன? பேச்சை மாற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பேசின வாயே உடச்சி எடுத்துருவேன். ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. திரும்ப என்னை கட்டுப்பேத்தாத. நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். சரி விடு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஒயின் கூட இருக்கிற அந்த பையன் யார்? அவனோட செகண்ட் ஹஸ்பண்டோட பையனா என்ன? அவங்க 2 பேருக்கு பிறந்ததா? ஏய், உனக்கு என்ன? அப்படிலாம் இல்லை, அவன் என் பையன். என்ன சொன்ன? ஓ பையனா? என்ன விளையாடுறியா? ஏய், உனக்கு என்னடி? அவன் என் பையன், எங்களோட பையன்.
அதில் உனக்கு என்ன வந்தது? நீயே எவ்வளோ ஷாக் ஆகுற? அப்படிலாம் இருக்காது. வாயன் உன்னை சீட் பண்ணுறான்னு நினைக்கேன். அப்படிலாம் இருக்காது. இங்கே பார், ஏன் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும். உன் வேலை மேலே பார்த்துட்டு மூட்டிக்கிட்டு போயிடு. திரும்ப எனக்கு காண்டாதான், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அடிச்சிடுவேன், போயிரு பேசாமல் அப்படின்ட்டு ஷின்மைக்கிட்டே கோவப்பட்டுட்டு வாயனை தேடி தான் தேங்க வந்துட்டுருக்காரு. ஸோ வாயன் பார்த்தா நோவை தூங்க வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வெளில நின்றுட்டுருக்கா. ஸோ வாயனை பார்த்தது வாயன்கிட்ட பேசலான்னு கிட்ட வர்றாரு. பட் வாயன் பேச ரெடியாக இல்லை. அவள் பாட்டுக்கு தேங்க பத்தும். இப்போ திருப்பி எதுக்கு இங்கே வந்தீங்க? பேசாமல் உங்கள் ரூமை பார்த்து போங்க சாமி. எதுக்கு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ தான் நோவா தூங்கிட்டு இருக்கான். கத்தி அவனை எழுப்பி விட்றாதீங்க. திரும்ப என்னால் அவனை தூங்க வைக்க முடியாது. பேசாமல் இங்கேருந்து போயிருங்க. ஏய், நான் சொல்கிறதே நீ புரிஞ்சிக்க மாட்டியாடி. ஏன்டி எப்போ பாரு என்னை தப்பாகவே புரிஞ்சுட்டு நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்க. நான் சொல்கிற வரதான் கொஞ்சம் கேட்டு தொலையேன். ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க? வேணாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். நீ சொன்னது வரைக்கும் போதும், நான் கேட்ட வரைக்கும் போதும், நடந்தது எல்லாமே போதும். இதுக்கடுத்து நடக்கிறதுக்கு நான் அதோ பண்ணுறதா கிடையாது. பேசாமல் போயிரு. உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு சத்தியமாக நான் தயாராக இல்லை. ஆனால் வயன், நீ என்னை ரொம்ப பண்ணுற, என்னை ரொம்ப கடுப்பேற்றி பார்க்குற, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ட்டு கிட்ட வரான். அவனுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு தயங்க இப்படி க்ளோஸாக பார்த்ததோ மனசுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே ஒரு வெறுப்பு உருவாகுது. அதே சமயம் ஒரு பயமும் வருது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஃபீலிங்ஸோடய வாயன் அப்படியே தயங்க பார்க்குறா. ஸோ தேங்கன்னா ஒரு ஃபுல் லவ்வோடு தான் வாயனை பார்க்குறாரு. பட் அதுவே வாயனுக்கு ஒரு மாதிரி இரிட்டிங்காக தான் இருக்குது. ஸோ அப்படியே தயங்க பார்த்து, இங்கே பாரு தயம், நான் இப்போ பொண்டாட்டி கிடையாது. நீ என்ன தான் நம்மளுக்குள்ளே என்ன டிவோர்ஸ் ஆகலை, நீ பொண்டாட்டி தான் சொல்லிட்டு இருந்தாலும் நீ தான் முடிவு பண்ண 2 பேரும் பிரிஞ்சு போகலான்னு. ஏய், நீ தாண்டி ஆசைப்பட்ட. சரி, நானே ஆசைப்பட்டேன். பட் டிசிஷன் எடுத்தது யார்? நீ தானே. ஏய், நான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் கூட வரலான்னு நினச்சேன்டி. அதாண்டி இப்படி சொன்னேன். ஏன்னா சமாளிக்கிறியா? நீ இப்படிலாம் சொன்னால் நான் நம்பிடுவேன் நீ நினச்சிட்ருக்கியா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக நான் எதுவும் நம்ப போகிறதில்ல. ஆல்ரெடி உன்னை நம்பி ஏமாந்து நீ எனக்கு கொடுத்த வழியே எனக்கு போதும். அதுவே இன்னும் ஆறாமல் இருக்குது. அதுக்குள்ளே திருப்பி ஏதாவது பண்ணி எனக்கு சந்தோஷத்தை காட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டு போவேன். திடீர்னு அது பொய்யின்ப அதை நான் ஏற்றுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கணும். என்னால் அப்படி இருக்க முடியாது தயம். போதும், நிப்பாட்டிரு. இதோட ஸ்டாப் பண்ணி என் கையை விட என் இடுப்புலேருந்து கை எடுத்துகிட்டு ஒழுங்கு அங்கிட்டு போ. முடியாது. நடி பண்ணுவேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இப்படி இவளோட பேசிகிட்டே இருக்கேன். என்னை பேச விட மாட்டேங்கிற. இவ்வளோ லைன்ஸ் பேசுனியே, என்னை ஒரு வார்த்தை பேச விட்றியா? நீ பேசுறதெல்லாம் பொறுமையாக கேட்குறனே, நான் பேசுகிறத நீ கேட்குறியா? கேட்க மாட்டேன். ஏன்னா திமிரு பிடிச்சவ நீ. நீ சொல்கிறதான் சரி அப்படின்னு நீ நினைப்ப. அதை நான் ஒத்துக்கணும்னு நீ ஆசைப்பட்ற. அப்படி தானே? ஆமாம், அப்படின்னே வச்சுக்கோ. பட் உண்மை தானே? என்ன பேர் இவளா? நீ சொல்கிறத உண்மை, நான் சொல்கிறதுல பொய்யை நடிச்சிட்ருக்க. ஏன் நான் மட்டும்தான் போய் சொல்லுவேனோ? நீ பொய்யே சொல்ல மாட்டேன். நோவா உன் பையன்ல நீ என்கிட்ட போய் சொல்லலை. நோவா என்கிட்ட நீ மறைக்கலை. தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் பண்ணது ஒரு தப்பு தான். அது என்ன தப்புன்னு ஃபஸ்ட்டு கேளு, புரிஞ்சுக்கோ. இல்லை, அதுக்கான அவசியம் இல்லை. நான் ஏன் அதெல்லாம் பண்ணிக்கணும்? அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்மையில காதல் இருந்தது. இப்போ அந்த இளவு ஒன்றும் கிடையாது. அதனால் நான் எதையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படல, கேட்கவும் விரும்பலை. நீ எப்பெல்லாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டேன். நான் இந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கேளுடின்னா கேட்க மாட்டேன். என் ஸ்டைலில் புரிய வச்சாதான் உனக்கு புரியும். எப்படி எப்படி இப்படி தான் அப்படின்ட்டு தேங் வந்து வாயன் அப்படியே லிப்பில் கடிக்கிறாரு. ஆனால் வயனுக்கா கிஸ் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. அவள் பாட்டுக்கு பிடிச்சி தள்ளி விட்றா. பட் தேங்க் வந்து ரொம்ப கோவம் வருது இவ அடிக்கிறத பார்த்துட்டு. கையை ரெண்டி பிடிச்சி வச்சுட்டு, என்னை நான் தான் கிஸ் பண்ணுறல, ஒரு ஃபீலிங்ஸோடு பண்ணுறல, இதில் கூடவா நீ என் லவ் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதில் கூடவா நான் தப்பு அப்படின்னு தோணுது? ஏன்னா இதில் எனக்கு வெறும் லஸ்ட்டு தான் தெரியுது. உன் லவ் இங்கே எங்கேயுமே இல்லை. ஓ, என் லவ் இல்லை. நீ பார்த்த உண்மையில நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன். அதை போய் நீ பார்க்கலன்னு சொல்கிறல? உனக்குலாம் இப்படி பண்ணாதாண்டி சரிப்பட்டு வரும். நீ தப்பு பண்ணுற. ஆல்ரெடி உன் கூட நிறையா தப்பு பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, சரியா? வாயம்புடு. முடியாது, என்ன பண்ணுவா அப்படின்ட்டு மறுபடியும் வாயனை பிடிச்சி தான் கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணும்போதே அவர் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ வாயன் ரூமுக்கு பக்கத்தில் தான் அவரோட ரூம் இருக்குது. அவர் பாட்டுக்கு அந்த ரூம் ஓப்பன் பண்ணி வாயனை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாரு. வாயனா முடியவே முடியாது என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கூட செம்மையாக ஃபைட் பண்ணுறா. பட் தேங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. வாயன் வந்து தேங்க அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் தேங்க வந்து ஈஸியாகவே வாயனை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவனோட கையை ரெண்டுத்தையும்
ஒரு துணியை வச்சு அப்படியே கட்டிட்டு அப்படியே அவரோட இதுக்கு உட்கார வச்சு, இங்கே பாரு, எப்படியும் நான் சொல்கிறத நீ கேட்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறதுக்குள்ளே நீ உடால பேசுவ. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு ஒரு துணி எடுத்து உன்னோட வாயை கட்ட போகிறாரு வேணும். ஒழுங்கா ஒழுங்கா என்னை விட்டுரு. நோவா அங்கே தனியாக இருக்கான். நான் அவனை பார்த்துக்கணும். நீ கவலையே படாத. என் தங்கச்சியா நான் நோவாவை பார்த்துக்கிறதுக்கு ஆல்ரெடி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். தூங்கிட்டு இருக்க நோவா எந்திரிச்சு அழுதாலுமே என் அம்மா பார்த்துப்பாங்க, என் தங்கச்சி பார்த்துப்பாங்க. ஸோ நீ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. நீ இப்போ என் கூட இருக்க. நான் சொல்கிறதா கேட்கணும். நான் என்ன பண்ண சொல்லணும் அதை தான் நீ பண்ணணும். ஏன்னா என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? பிளாக்மெயிலாம் பண்ணல, ஆர்டர் போடுறேன். நான் சொன்னால் நீ இதை செய்யணும். எல்லாரும் வச்சுக்கோயேன், அடி வெளுத்தெடுத்துரும் பார்த்துக்கோ. உனக்கே தெரியும் நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா எப்படி அடிப்பேன்னு. அடி, நீ எவ்வளோதான் அடித்தாலும் எனக்கு வலிக்காது. ஏய், நான் அடிக்கிறத பற்றி சொல்லடி, கிஸ் அடிக்கிறத பற்றி சொன்னேன். அப்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு மாதிரி அதிர்ச்சியோடு பார்க்குறா தேங்கம். என்ன என்னை இன்னும் ரெக்கார்ட் பாயாகவே நடிச்சிட்டு இருக்கியா? நான் எப்போமோ சாக்லேட் பைக் மாதிரியாச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு நான் பண்ண போகிற வேலையை மட்டும் அமைதியாக கேளு. நான் சொல்ல போகிறத மட்டும் கேளு. எனக்கு தெரிஞ்சு நீ பார்க்குறது கண்ணும் கேட்குறது காது இருந்தால் மட்டும் போதும், இந்த வாய் தேவையில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிஸ்ஸை போட்டுடுறேன் அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. வாயனம் என்னை விடுறான் அப்படின்ட்டு கையை வச்சு தரலான்னு பார்த்தா கை தான் கட்டி போட்டுட்டாரு. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கா. ஸோ தேங்க வந்து கிஸ் தானே பண்ணுறாரு. ஸோ லிப்பை அப்படியே கடிச்சு விட்றா. தேங்க அப்படியே லிப்ஸை பிடிச்சிட்டு, வாயனா நீ இருக்கியே இன்னுமே மாறலடி, இனிமேல் இந்த பழைய டெக்னிக்கை வச்சுக்கிட்டேன்னு என்னை கடிச்சிட்டு இருக்க. பரவாயில்ல, நீ தானே கடிச்ச, தொடச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு வாயெல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு வாயனை முன்னாடி உட்காரச்சிட்டு, இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. அன்றைக்கி நைட்டு நீ குக் பண்ணிகிட்டு இருந்தா, நான் மேலே ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதாக போனேன். அப்போ அங்கே சின்மை எதுக்கு வந்தானா, அவள் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ இன்கம் லெவலில் கொஞ்சம் லோவாக இருக்கான். ஸோ அதனால தான் நான் விட்டுட்டு வந்தேன். நான் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமாவது அவனுக்கு புத்தி வந்து கொஞ்சமாவது வேலைக்கு போவான், கொஞ்சமாக காசு சம்பாதிப்பாங்கிறதுக்காக தான் அவனை விட்டுட்டு வந்தேன். என் அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, அப்படி போனால் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு இங்கே இருக்க தங்குறதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடு அப்படின்னு ஷின்மே என்கிட்ட அழுதி என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டான். ஸோ அதனால் மட்டும்தான் நான் அவளை தூக்கி விட்டேன். தூக்கி விட்ட உடனே ஒரு ஆறுதலுக்கு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. சரி, இந்த பிள்ளை இப்படிலாம் சொல்கிறாளே, அவன் புருஷன் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நானும் அந்த இடத்துல அவளை நம்பி அவளை ஹக் பண்ணேன். அப்போ தான் நீ கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ண. நீ ரூம் டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த ஷின்மே நீ வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு கிஸ் பண்ணிட்டா. ஸோ அப்போ நானுமே கண்ணை மூடிட்டு இருந்ததுனால உனக்கு பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு கிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நீ தப்பாக புரிஞ்சுட்டு போனேன். நானும் நீ தப்பாக புரிஞ்சிருக்கன்னு உன் வீட்டு வாசல் வந்து வெயிட் பண்ண, உங்கள் அப்பா காலில் விழுந்தா, உங்கள் அம்மா காலில் விழுந்தா, ஆனால் யாருமே மதிக்கிறதா இல்லை. நான் சொல்கிறத நம்பவும் இல்லை. இந்த ஷின்மே பிளேட்டை தூக்கி மாற்றி போட்டுட்டா. நான் சொல்கிறத யாருமே நம்பலை, நீயும் நம்பலை. நீ என்னை நம்பலை. என்னை இன்னுமே நீ ஒரு பெர்வர்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்த. அது மட்டும் இல்லாமல் நம்ம காதல் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் நான் அன்றைக்கி நடந்ததில் உண்மை, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் தேவைப்பட்டது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபாரின் போய் படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். அப்போ என் கூட ஷின்மை எதுக்கு வந்தானா, என் புருஷன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறான், அதனால் நான் உன் கூட 2 வருஷம் இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுன்னு, நான் எனக்கு போகிற எந்த வழியும் இல்லை அப்படின்ட்டு சூசையெல்லாம் அட்டன் பண்ணா. கையை 2 வாட்டி கிழிச்சிக்கிட்டா. அதனால தான் அந்த தொல்லையும் நான் சேர்த்து கூட்டிகிட்டு போனேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி அவன் என் லவ்வரும் கிடையாது, நான் புருஷனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் இப்போ வரைக்கும் லவ் பண்ணுற ஒரே பொண்ணா அது நீ தான், நீ மட்டும்தான். உன்னை தவிர நான் எவளையும் மனசில் நினைக்கல. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணாம், ஏன் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளில் வேணாம், நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன்னு வச்சுக்கோ. இல்லைண்ணா நான் சீரியஸாகவே அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோ. ஆனால் உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை தவிர எவளையுமே எனக்கு பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் தொடுவேன்? அந்த பிள்ளைய ஜஸ்ட் நான் என் தங்கச்சி மாதிரி நினச்சேன். தங்கச்சி தான் கிஸ் பண்ணுவாங்களா நீ கேட்காத. நான் பண்ணல, அவள் பண்ணா. அவன் என்ன எப்படி நினைக்கிறா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நான் அவளை என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நீ முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறா, அவளை கிடையாது. புரியுதா? இப்போயும் உனக்கு புரியலை. இப்போயும் நான் சொல்கிறதெல்லாம் ட்ராமாவாக தெரிஞ்சா நினச்சிக்கோ. பட் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு தெரியும் நீ போய் நம்பலை, நம்மள இருக்க காதல், நம்ம 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணோண்டி.
இன்னும் முன்னாடி என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க. இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ என்ன நம்பலை. பட் நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லதும் அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்புனாங்க. ஏன்னா என் அம்மா அப்பா என்னை நம்புகிறாங்க, என் ஃபேமிலி என்னை நம்புனாங்க. நீ என்னை நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதான் உண்மை, அன்றைக்கி இதுதான் நடந்தது அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் அவனோட கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தார் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவுத்து விட்டுட்டாரு. ஆனால் அவனோட வாயை அவுத்து விடவா வேண்டாமான்னு தெரில. ஏன்னா வார்த்தையாலே இவரை கஷ்டப்படுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் தேங்க் இருக்குது. ஸோ அதனால் அவுத்து விடாமல் அவளையே பார்த்துட்ருக்காரு. அவளும் அதான் கையை ஊற்றி விட்டார்ல, அவளுக்கு அவுக்க தெரியாதா. ஸோ அவளே அவுத்துக்கிட்டா. அவுத்துட்டு தேங்காய் பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிட்டு நான் அங்கேருந்து போகணும், கதவை தரேன். சரி, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்னை நம்பலை, நீ முழுசாக நம்பலைல. சரி, அப்படியே இருந்துக்கோ, அப்படியே இருந்துக்கோடி, அப்படியே இருந்துக்கோ அப்படின்ட்டு அவர் கோவமாக டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வாயின் வெளில போனதுக்கப்புறம் டப்புன்னு அவர் பாட்டுக்கு டோரை லாக் பண்ணிட்டாரு. ஆனால் வாயின் நேராக எங்கே போகிறான்னா நேராக சின்மையை பார்க்க தான் போகிறா. ஸோ அவளை பார்த்தா அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே உட்காந்து நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருக்கா. வாயினுக்கு அவளை பார்க்க என்னடா நடக்குது, இவர் சொன்னது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இவகிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா அப்படிங்கிறதுனால நின்று அவளையே பார்த்துட்ருக்கா. அப்போ தான் ஞாபகம் வருது இவரோட புருஷன் அவனை போய் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. நைட்டுன்னு கூட பார்க்காம அர்த்தராத்திரி 12 மணிக்கு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறா. ஸோ இதை சின்மை பார்க்குறா. இவன் என்ன அர்த்தராத்திரி கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறா, சரி இவன் எங்கே போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம போய் தேங்காய் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக தேங்கோட ரூம் வாசலில் நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கா. ஆனால் தேங்க் கதவை திறக்கிறதாவே இல்லை, இவளை மதிக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்குள்ளே இருக்கான். ஆனால் சின்மைக்கு தான் காண்டாகுது. தேம் நான் தான் வந்திருக்கேன்னு தெரியுதுல்ல, கதவை திறக்க வேண்டியதானே, என்ன திறக்க மாட்டிக்கிறா. பைத்தியமே, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, என் காண்ட் ஏற்றாத. நானே என் பொண்டாட்டி என்னை நம்ப மாட்டேங்கிறான்னு சரியான காண்டில் இருக்கேன், பேசாமல் போயிரு. அது இல்லை, நான் சொல்ல வரதை கொஞ்சமாவது கேளு, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சாலும் இப்போதைக்கு முடியாது, ஒழுங்காக போயிரு, எனக்கு கோவம் வருது. இந்த பைத்தியங்கார்ட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகலான்னு போகிறதுக்குள்ளே நோவா அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ நோவா அழுகிற சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே தேங்க அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஷின்மே நினச்சிக்கலாம் நம்மளுக்காக தான் ஓப்பன் பண்ணுறான்ட்டு பல்ல கட்டிகிட்டே திரும்பி பார்த்தா அவன் பாட்டுக்கு பக்கத்து ரூமுக்கு போயிட்டுருக்கான். ஸோ இங்கே தேங்கோட அம்மா வந்து நோவா சமாளிக்க முடியும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது தேங்க வந்து நோவா வாங்கிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்குங்க, காலையில் மேரேஜ் இருக்குல்ல, நீங்கள் போங்க, நீங்கள் அதுக்கான வேலையை வேறு பார்க்கணும், காலேஜ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நோவா நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, உன்னால் எப்படி தனியாக பார்த்துக்க முடியும், வாயினங்க தெரியலையேப்பா, நான் உன் கூட இருக்கான்னு தான் நினச்சிட்டு நான் நோவை பார்த்துட்டு இருந்தேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு. உன் கூட வாயின் இல்லையா? இல்லையே. வாயினா நான் அப்போதே கழட்டி விட்டுட்டேனே, எங்கே போனா? கழட்டி விட்டுட்டியா? என்னப்பா சொல்கிற? அதாவது கை கட்டு கழட்டி விட்டுன்னு சொல்ல வரம்மா அப்படின்னு நினச்சிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, அவளை நான் விட்டுட்டேனே. தெரியலப்பா, அவள் ஏதாவது வேலையாக இருப்பா. சரிம்மா, நான் நோவை பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நோவை விடாமல் அழுதுட்டு இருக்கான். தேங்க் தான் ஒரு பாட்டிலில் அப்படியே பால் எடுத்து தேங்க் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. நோவா பசியில் தான் அழுதுப்பான். ஸோ அதனால் அந்த பால் அப்படியே அவனை அமைதியாக குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறான். தேங்கும் நோவா அப்படியே தூங்குறத அப்படியே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நாள் கழித்து தான் பையன் வந்து இப்படி தூங்குறான், தான் பையன் சிரிக்கிறது, தான் பையன் அந்த பால் குடிக்கிற அழகு, அவனோட கை கால், அவன் நம்மள மாதிரியே இருக்கானே அப்படின்ட்டு அப்படியே நோவை ரசித்து பார்த்துட்ருக்காரு. அதிலே தாட் தோணுது, நம்ம பையனை இப்படி உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம், ஆனால் நம்ம பொண்டாட்டியும் தான் இருக்காளே, ஏன் தான் அப்படி வந்து வாச்சிருக்காளோ தெரியல, நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாடா, உன் அம்மா எப்போ தான் என்னை நம்பி ஏற்றுக்க போகிறான்னு எனக்கும் தெரியலை. இதே மாதிரி நிரந்தரமாக தினமும் உன்னை கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட ஒருத்தியை லவ் பண்ணி அவன் மேலே காதல் வந்து தொலைஞ்சிருச்சே, வேண்டானாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு நோவா கூட புலம்பிகிட்ருக்க. நோவா ஆனால் கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு தூங்கிட்டான். இந்த பக்கம் நேராக நைட்டு போனவ தான் தேடின்னு தேடிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாலா பேசினாலா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. காலைல விடிஞ்சே போச்சு. ஸோ தேங்க் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. யாரோ தேங்கோட மேலே உட்காந்து தேங்கை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. தேங்கோ யாரா அது அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்த்தா நோவா தான். அவன் க்யூட்டாக தேங்க மேலே ஏறி உட்காந்துருக்கான். தேங்கு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சிரிப்பெல்லாம் வருது. அப்படியே நோவா தூக்கிட்டு, டேய் தங்கமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ மேலே எப்படிடா உட்காந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் பசிக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே வாய்க்குள்ளே கையை ஓட்டிக்கிட்டு அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கா. தேங்கும் உங்கள் ஆத்தா எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரில, எங்கே தான் போனாலும் பையனை விட்டுட்டு, கவலைப்படாதடா அப்பா நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்னடா தங்கம் பசிக்குதா, இரு நீ நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் அப்போ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு அவரே நோவை அப்படியே குளிப்பாட்டி
அப்படியே கீழே தூக்கிட்டு வராரு. கீழே மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கு. இதில் தேங்க் படுக்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு. அந்த இதோட பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?